டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. கருப்புசாமி அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். அது வந்து அந்த ஒரு கான்செப்டே ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அந்த கான்செப்டை ஒட்டுனதான் அந்த கருப்புசாமி அப்படிங்கிற கான்செப்ட். அதை வந்து ஆர்ஜே பாலாஜி எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இது ஆர்ஜே பாலாஜி எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காருன்னா, ஆர்ஜே பாலாஜி வந்து மூக்குத்தி அம்மன் மாதிரி இல்லாமல் பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு வக்கீலா காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு அவர் ஒரு கருப்பசாமி, அந்த ஒரு அதாவது சாமி ஆடினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. கேட்கவே வேணாம். டீசர்ல வந்து ஃபைட் இல்லை, ஃபைட்டு தான் டீசர், ஃபுல்லாக ஃபைட் தான் வச்சிருக்காரு. ஃபேன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அது ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். அப்படி பண்ண மாட்டார் அவரு. அன்பான ஃபேன்ஸ், அடங்காத ஃபேன்ஸ், பயங்கரமான ஃபேன்ஸ். ஆனால் எனக்கு என்னன்னா ஃபேன்ஸை மதிக்கிறதுன்னு வந்துட்டு அவரை அடிச்சிக்கவே முடியாது. ஆனால் ஆர்ஜே பாலாஜி இப்படி படமா எனக்கு அந்த பார்க்கும்போது என்னன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சமூகம் சார்ந்த ஒரு ப்ராப்ளம் அங்கே இருக்கு. அதை வந்து தீர்க்கிற வேலையா வந்துட்டு சூர்யா வராரு. அந்த மாதிரி ஒரு பாவம் போல காமிச்சிட்டு திடீர்னு வந்துட்டு சாமியா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கருப்புல அது நிறைய இருக்குமோன்னு தோணுது. கருப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே ஃபேன்ஸ்க்கான படம் தான். அது பார்த்தீங்களா, இப்படி குத்தி மேலே ஏற்றுற மாதிரி ஒரு ஷாட்டு, திரும்ப வந்து ஒருத்தனை வந்து கார் மேல இருந்து ஒரு குத்துறாரு 2 கை வச்சு. குத்தும் போது டயர் 4 பக்கமும் போகுது. அவ்வளோ ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. கருப்பும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான விஷயமா தான் இருக்கும். அதில் குறிப்பாக சூர்யா பற்றி பேசி ஆகணும். அந்த வாட்டர்மெலன் சீன் நீங்கள் பேசியிருந்தீங்க. உண்மையாக சொல்ல போனால் அது இப்போ ரீசெண்ட் டைமில் அது ஒருத்தர் பண்ணி அது இது பண்ணி அவர் பெரியவர்னு சொல்லி பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இப்போ அது என்ன எனக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். கருப்பு எப்படி இருந்துச்சு? நெருப்பா இருந்துச்சு. கருப்பு நெருப்பு அப்படிதான் இருந்துச்சு. கருப்புசாமி அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். அது வந்து அந்த ஒரு கான்செப்டே ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதுவும் வந்துட்டு சென்சிட்டிவ் மட்டும் இல்ல, ஜனரஞ்சகமான விஷயமும் கூட. எனக்கு தெரிஞ்சு சென்னையில எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல. நமக்கு பாடிகார்ட் முனீஸ்வரர் மேக்ஸிமம் எல்லாருக்கும் அந்த கான்செப்டை ஒட்டுனதான் அந்த கருப்புசாமி அப்படிங்கிற கான்செப்ட். அதை வந்து ஆர்ஜே பாலாஜி எப்படி ப்ரெசென்ட் பண்ணிருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நீங்க கருப்புசாமி பாடல ஒரு சாலையில ஒரு இதுல ஒரு ஒலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 20 பேராவது கருப்புசாமியோட அந்த இதுல வந்து சாமி ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்துடும் உங்களுக்கு அந்த ஃபீலை வந்து உண்டு பண்ணிடும். பிகாஸ் அந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே கனெக்ஷனா இருக்கக்கூடியது அந்த கருப்புசாமின்ற தெய்வமும். இது ஆர்ஜே பாலாஜி எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காருன்னா, ஆர்ஜே பாலாஜி வந்து மூக்குத்தி அம்மன் மாதிரி இல்லாம பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்காரு. இல்ல அப்படி நான் சொல்ல வரல. ஏன்னா மூக்குத்தி அம்மனே நான் என்ன நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது சாமி படம், முழுக்க சாமியா தான் காட்ட போறாங்க. பிகேனா பிகே அமீர் கான் நடிச்ச பிகே இருக்குல்ல, அந்த மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா ஒரு மாதிரி கான்செப்ட் ஓரியன்டா வந்து இதனால எவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு மத்திய அரசு, மாநில அரசு எல்லா அரசையும் வச்சு செஞ்சாரு. ஸோ அது மாதிரி கருப்புசாமியில ஏதாவது ஒன்று பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே. ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு வக்கீலா காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு அவர் ஒரு கருப்பசாமி, அந்த ஒரு அதாவது சாமி ஆடினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. கேட்கவே வேணாம். டீசர்ல வந்து ஃபைட் இல்ல, ஃபைட் தான் டீசர், ஃபுல்லா ஃபைட் தான் வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி நான் டக்குன்னு சொல்றேன் பாருங்க, சூர்யா சாருக்கு ஹாப்பி பர்த்டே. எப்படி டக்குன்னு அந்த கேப்ல சொல்லி விட்டீங்க. இல்ல பர்த்டே விஷ். ஆமா, நம்ம வந்து இந்த டிஸ்கஷன்ல வந்து கருப்பு பத்தி மட்டும் இல்ல, சூர்யா சார் பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. கருப்பை சொல்லிடலாம். சோ அவருக்கு வந்துட்டு இன்னைக்கு காலையில பார்த்தோம், இது வரைக்கும் இல்ல. காலைல பாத்தீங்களா அவரை? ஐ மீன் காலையில இதுலங்க அவரு ரசிகர் ஃபேன்ஸ் போய் பாத்துருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அது ரொம்ப ரேரா நடக்கிற விஷயம். அப்படி பண்ண மாட்டாரு அவரு. ஆனா எனக்கு என்னன்னா, ஃபேன்ஸை மதிக்கிறதுன்னு வந்துட்டு அவர் அடிச்சிக்கவே முடியாது. கண்டிப்பா அடிச்சிக்கவே முடியாது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியே ஆகணும், அவங்க ஃபேன்ஸும் அவ்வளவு லேசப்பட்டவங்க கிடையாது. அன்பான ஃபேன்ஸ், அடங்காத ஃபேன்ஸ், பயங்கரமான ஃபேன்ஸ். ஏன்னா யாராவது ஏதாவது இப்ப கூட சூர்யா பத்தி ஏதாவது தப்பா சொல்லிட்டோம், தப்பான்ற சென்ஸ் என்னன்னா தவறுதலா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கீழே வந்து செய்யறதுக்கான எல்லா இது வந்து சோசியல் மீடியால பேசுறது விஷயமே கிடையாது. ஒரு தனியார் தொலைக்காட்சியில 2 தொகுப்பாளர்கள் பேசும்போது அது ஒரு தப்பான கமெண்ட் அது பண்ணிடுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அதாவது நடந்திருக்கு முன்னாடி. பட் அந்த டைம்ல வந்து சூர்யா சாருடைய ஃபேன்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட்லயே உட்காந்துட்டாங்க, எப்படி பேசலாம் அப்படின்னு. பிகாஸ் அந்த அளவுக்கு ரொம்ப லாயலா, ரொம்ப பிடிச்ச ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ கருப்புக்கு வந்தோம் அப்படின்னா எனக்கு அந்த பார்க்கும்போது என்னன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சமூகம் சார்ந்த ஒரு ப்ராப்ளம் அங்கே இருக்கு. அதை வந்து தீர்க்கிற வேலையா வந்துட்டு சூர்யா வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதா எனக்கு புரிஞ்சது. அந்த கட்டி முடிக்காத கட்டிடம், அந்த விஷயங்கள், அந்த கான்செப்ட், அண்ட் தென் அவர் ஒரு வக்கீலா வர்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரி அந்த கான்செப்ட் ஓரியன்டா இருந்துச்சு. ஆனா ஃப்ரேம் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா
பார்க்குறவங்களை கவர்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. சின்ன சின்ன டீட்டெயிலிங் கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த எனக்கு முக்கியமா அந்த மிளகா மேட்டர். ஆமா, மிளகா வந்து எப்பவுமே கருப்புசாமினாவே இந்த மிளகா தான். அந்த மிளகா இது பண்ணி அந்த விஷயங்கள் பண்றது, சுருட்டு ஒரு வாயில வச்சு சுருட்டு, ஆனா சுருட்டு கொஞ்சம் சைஸ் சின்னதா வச்சிருந்தாரு. கருப்புசாமி கொஞ்சம் பெருசா சுருட்டு, அந்த விஷயங்கள் அதை அப்படியே கொண்டு வந்தாங்க. டீசர் எண்டு வரைக்குமே அந்த மிளகாவை காட்டிட்டே இருந்தாங்க. மிளகா தான் லாஸ்ட்ல இப்படி சுண்டுறதுனால டக்குன்னு ஆர்ஜே அண்ட் டீம் தான் வர்றது. ஆர்ஜே பாலாஜி வேற அதுல வந்து ஆக்சுவலா என்னன்னா நம்ம வந்து ஒருத்தர் இப்போ இவங்க வந்து இப்படிதான் படம் பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்டீரியோடைப் பண்ணிட்டோம்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி இப்படி படம் அப்படின்னா அவருடைய மேக்கிங் ஸ்டைல் என்னன்னே நமக்கு தெரியாது. அதுக்குள்ளேயே நம்மளே வந்து அவர் இப்படிதான் பண்ணுவாரோ அப்படின்னு நினைச்சிட்டோம். மூக்குத்தி அம்மன்லயே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் இந்த மாதிரி படம் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் வீட்டுல விசேஷங்கள்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன கான்செப்ட் ஒரு மலையாள படம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன வீட்டுல விசேஷம் வந்து ஹிந்தி படம் மாதிரி இருக்கும். அவருக்கு வந்து இந்த ஹிந்தி சொல்றேங்க இல்ல, அவருக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். மலையாள படத்துல எதுக்கு எடுக்கணும், நம்ம ஹிந்தில இருந்து எடுக்கணும் சொல்றேன். அந்த மாதிரி டச்லயே தான் வச்சிருப்பாரு. ஆனா இதுல மூக்குத்தி அம்மன் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வந்துட்டு நயன்தாரா வெளியே வருவாங்கல்ல, அந்த சீன் உங்களுக்கு காமெடியாவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஒரு பரவச உண்டு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவரு ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு முன்னாடி ஒரு டயலாக் பேசிட்டு இருப்பாரு, அதுக்கு ஒரு காத்தடிக்கும். அவர் பேசிட்டு இருக்கும்போது தங்கச்சியோட பேர் வச்சிருப்பாங்க. ஆமா, அமிர்தம். அந்த மாதிரி ஒரு பாவம் போல காமிச்சிட்டு திடீர்னு வந்துட்டு சாமியா வந்துட்டு நான் தான் அம்மன், மூக்குத்தி அம்மன் அப்படி சொல்லும் போது ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சுல்ல. அந்த மாதிரி வாவ் மூமெண்ட்லாம் எப்பவுமே ஒரு படத்துல இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கருப்புல அது நிறைய இருக்குமோன்னு தோணுது. கருப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாவே ஃபேன்ஸ்க்கான படம் தான். அது வந்து இதாங்க ஒவ்வொரு வாட்டியும் சொல்றாங்க. இல்ல எனக்கு துணிந்தவன், கங்குவா இதுவுமே ஃபேன்ஸ்க்கான படம் இல்ல. ஆக்சுவலா என்னன்னா ஃபேன்ஸ்க்கானது அப்படின்றது வந்து ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டாடுவாங்க. அப்படி பார்த்தா எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். நான் இங்க ஃபேன்ஸ்னு குறிப்பிடுறது சூர்யா சாரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, பொதுவா சினிமாவை ரசிக்கிறவங்க இருக்காங்க, அவங்களை கன்வின்ஸ் பண்றது தான். இப்போ ஒரு நல்ல படம்னு வச்சுக்கோங்களேன், படம் ரொம்ப சுமாரா இருக்கு, ஏதோ ஒரு படம் ஏதோ ஒரு ஹீரோ நடிச்ச படம் ரொம்ப சுமாரான படம், ஃபேன்ஸ் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இல்ல இந்த படம் மொக்கன்னு யாருமே சொல்ல போறாங்க. அவங்க ஃபேன்ஸ் கண்டிப்பா அவங்க ஃபேன்ஸ் ரசிப்பாங்க. இது வந்து ஜென்ரலா சினிமா பார்த்து என்ஜாய் பண்றவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்றது தான் ஃபேன்ஸ்க்கான மொமெண்ட் நான் மென்ஷன் பண்றது. அந்த மாதிரியான மொமெண்ட் வந்து ஹை மொமெண்ட்ஸ், தியேட்டர் மொமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து இதுல நிறைய இருக்குன்னு தோணுது. கொஞ்சம் ஓவரா இருக்கும் அப்படின்ற மேபி இருக்கலாம். ஏன்னா டீசர்ல வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய அன்பறிவே பக்கத்துல எடிட்டிங் டேபிள் உட்காந்து கட் பண்ண மாதிரி தான். ஆமா, ஒரு ஃபீல் இருந்துச்சு. பாத்தீங்களா, இப்படி குத்தி மேல ஏத்துற மாதிரி ஒரு ஷாட், திரும்ப வந்து ஒருத்தனை வந்து கார் மேல இருந்து ஒரு குத்துறாரு 2 கை வச்சு. குத்தும் போது டயர் 4 பக்கம் ஓடுது. அப்பெல்லாம் இது மாதிரி பயங்கரமா இருக்கு. ரொம்ப ரேர்ல தமிழ் சினிமால, தெலுங்கு சினிமால ரொம்ப ஈஸியா நடக்கிற விஷயம். தெலுங்கு சினிமால வந்து 4 டயர் மட்டும் இல்ல, டோர், பானட் எதுவுமே இருக்காது. அப்படி மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா இன்னொரு பக்கம் யோசிக்கணும்ல, இது கருப்பசாமி அந்த கான்செப்ட்ல வர்றாங்க, சாமி ஆடுறவங்களுக்கு சொல்லுவாங்க. அது வந்து அதாவது ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது சாமி இறங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் சொல்லும் போது, அறிவியல் ரீதியா சொல்லும் போது அவங்களோட உணர்ச்சிகள் அதிகமாகும் போது ரொம்ப அந்த அட்ரினலின் ரஷ் இருக்கும். அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா அதுல கனெக்ட் ஆகும்போது, இப்ப எப்படி நம்ம ஒரு படம் பார்க்கும்போது நம்ம பிடிச்ச ஒரு நடிகர் வராருமோ விசில் அடிக்கிறோம், நம்மள அறியாம ஒரு பரவசம் அடைகிறோமோ, அதே மாதிரி ஒரு சோ கனெக்டடா இருக்கவங்களுக்கு அது வரும்னு சொல்லுவாங்க. அதுதான் சாமி ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. கருப்பசாமி என் கிட்ட வந்துட்டாரு, என் குள்ள வந்துட்டாருன்ற மாதிரி. அப்படி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பவரா இருப்பாங்க. பயங்கரமா வந்து அவ்வளவு லாஜிக் எனக்கு தெரிஞ்சு. இப்போ யோசிக்க கமர்ஷியல் படம், அதுல வந்து சண்டைகள்லாம் கமர்ஷியலை தாண்டிங்க. ஆர்ஜே பாலாஜில நான் ஆர்ஜே பாலாஜிக்காக தான் அதுதான் சொல்றேன், ஸ்டீரியோடைப்புக்குள்ள இருந்து அவர் வெளியே வரதான் முயற்சியை பண்றாரு. இல்ல மத்தபடி ஹரி படம் அவங்களுக்குலாம் நமக்கு தெரியும், அவங்க படம் இப்படிதான் இருக்குன்னு ஒரு இது தெரியும்ல. அவங்க படம் நம்ம பேச போறது கிடையாது, ஏங்க இப்படிதாங்க இருக்கும் ஒரு படம் அப்படின்ட்டு. ஆர்ஜே பாலாஜினும் போது ஒவ்வொன்றுக்கும் யோசிச்சு வைக்கக்கூடிய ஆளு. அவர் கண்டிப்பா ஏதாவது ஒரு லாஜிக் இல்லாம சும்மா எல்லாம் இது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி. மேபி இந்த வாட்டி லாஜிக் இல்லாம நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டையா கூட வைக்கலாம் கூட வச்சிருக்கலாம். ஏன்னா நான் தான் சொல்றேன்ல, அகைன் ஒரு சின்ன பபுள்குள்ள நம்மளே ஒரு அடக்கிறோம். பாசிட்டிவோ நெகட்டிவோ இவர் இவ்வளவுதான் பண்ணுவாருன்னு சொல்லும் போது ஒரு கிரியேட்டரா அதை உடைச்சிட்டு இல்ல நான் சூப்பராகவும் பண்ணுவேன், ஏன் நான் சிந்திக்க வச்சுட்டே இருக்கணும் உங்களை, நான் ஜாலியாகவும் படம் பண்ணுவேன் அப்படின்னு அவர் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு உங்களுக்கு ஏதாவது கதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? எனக்கு நான் ஆக்சுவலா கதை ப்ரெடிக்ட் பண்ணி நானே தனியாக ஒரு வீடியோ வேற பேசியிருக்கேன் நம்ம சேனல்ல. என்னன்னா நான் யோசிக்கிறது, இப்போ நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துடணும், இல்லைன்னு வச்சுக்கலாம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ இருந்து திட்டுவானுங்க, பேசுறானுங்க பாரு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அதனால என்னன்னா நான் எப்படி யோசிக்கிறேன், எல்லாத்தையும் பாப்பாரு அவரு. நீங்க எல்லாம் கதை சொல்லிட்டு இருக்கீங்களா, கிளைமேக்ஸ் மாத்தி விட்டுட்டு இதுடா ட்விஸ்ட் நம்ம பேசுறதுக்காக ஒரு கிளைமேக்ஸை மாத்துறாரு அப்படின்னா பெரிய விஷயம் தான். அப்ப தினம் ஒரு வீடியோ போடுறோமா எல்லா கிளைமேக்ஸ்
இல்ல நான் எப்படி யோசிச்சேன்னா அண்ணன் லாயர் சரவணன் அண்ட் தம்பி ஆர்ஜே பாலாஜி அவர் வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஒர்க்ல இருக்காரு. இவங்க வந்து ஏதோ ஒரு கட்டடம் கட்டுறாங்க ரிலேட்டட் டு கோர்ட் ஆர் அந்த ஸ்டாஃப் சம்பந்தமா. அது இந்த கேஸ்ல இல்ல அந்த சமாச்சாரத்துக்குள்ள சூர்யா அவர்கள் வந்து அப்புறம் அந்த இதெல்லாம் நடந்து எப்படி கதை போகுது. அதுக்குள்ள எனக்கு கருப்பசாமி வந்ததுதான் அது வந்து ஒரு பர்சானிஃபிகேஷன் அவருடைய அந்த ஒரு கருப்பசாமி. மூக்குத்தி அம்மன்ல அந்த கான்செப்ட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, அந்த சாமி வந்து எப்போ அந்த ஹீரோ வந்து டவுன்ஃபால் ஆகுறாரோ, எப்போ விழுறாரோ, இது இப்போ இன்னைக்கு நேரத்துல கிடையாது, ரொம்ப நாள் அப்படிதான். அந்த ஹீரோ எப்போ விழுறாரோ அன்னைக்கு வந்து இந்த சாமிக்கு ஒரு ஜூம் போவாங்க, ஒரு டைட்டு, அந்த உரிமை வாசிக்கிறது, அப்படி பார்த்தா ஹீரோக்கு அந்த பவர். அந்த மாதிரி எப்பயுமே தமிழ் சினிமா ஒரு இல்ல ஆக்சுவலி தமிழ் சினிமா கான்செப்ட் இல்ல, தமிழர்கள் கான்செப்டே அதான். இப்ப நம்ம ஏதாவது ரொம்ப சோர்ந்து போயிருக்கோம் இதா இருக்கும் அப்படின்னா இங்க கடவுள் இருக்கு இல்லைங்கிறதுலாம் அடுத்த கான்செப்ட். அவங்க வந்துட்டு இருக்கு இல்ல சாமி கும்பிடுறோன்ட்டு கோயிலுக்கு போனா நல்லது நடக்கணும் நம்பிக்கையில போறாங்கல்ல, அந்த நம்பிக்கை தான் நம்ம படத்துலையும் பார்க்குறோம் மக்கள்கிட்டையும் பார்க்குறோம். ஸோ அதில் பார்க்கும்போது எனக்கு கருப்பசாமி அங்கே எப்படி வந்தார், அந்த இடத்துக்குள்ளே எப்படி அந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஏன்னா மூக்குத்தி அம்மனில் வந்துட்டு அந்த இடம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வரும். அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய இடத்த வந்து இந்த ஆசிரமத்தில் வந்துட்டு வளைச்சு போடுறாங்க அப்படிங்கிறத. இடம் வளைச்சு போடுறாங்க யாரை சொல்றீங்க? சொல்கிறேன், ஜென்ரலாக சொல்கிறேன். அதுலேயே படத்தில் வாங்கன்னு தெரியாதா உங்களுக்கு? அதில் வந்து அம்மனே வெளியில வந்து சொல்கிறாங்க என்னங்க இப்படி பண்ணுறாங்கன்னு. அது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அம்மன்ட்ட எல்லா சக்தியும் இருக்குது, அம்மன் நினச்சா எல்லாம் பண்ணிடலாம்னு சொல்கிற மாதிரி இருக்காது. நீ நினைச்சாதான்டா பண்ண முடியும், அம்மன் உன் கூட தான் இருக்கும், ஒரு நம்பிக்கையாக அவன் கூட இருப்பேன்ற மட்டும் தான் அதில் இருக்கும். அப்படின்னும் போது கரெக்டாக அதை கொண்டு வந்து சேர்த்துருப்பாரு. அந்த படம் பார்த்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரே ஒரு காட்சி மலோபலா வந்த காட்சியை மட்டும் தான் தூக்கியிருப்பாங்க. அந்த கிறிஸ்தவர்களை ரொம்ப அந்த பாதிரியார்களை பற்றி பாஸ்டர்களை பற்றி ஒரு இது இருக்கும், அதை மட்டும் தான் தூக்கியிருப்பாங்க. மற்ற எல்லா காட்சியுமே ஒத்துக்கிற மாதிரி இருக்கும், இது ஓகே தான், இதுக்கு ரொம்பலாம் இது கிடையாதுன்ற மாதிரி இருக்கும். கருப்பசாமியும் கிட்டத்தட்ட கருப்பும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான விஷயமா தான் இருக்கும். அதில் குறிப்பாக சூர்யா பற்றி பேசி ஆகணும். அந்த வாட்டர்மெலன் சீன் நீங்கள் பேசியிருந்தீங்க. உண்மையாக சொல்ல போனால் அது இப்போ ரீசெண்ட் டைமில் அது ஒருத்தர் பண்ணி அது இது பண்ணி அவர் பெரியவர்னு சொல்லி பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இப்போ அது என்ன எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு, அதனால அவர் ஏதோ அட்டென்ஷன் சீக்கிங்கா பண்ணிட்டு இருக்காரு. இல்லைங்க, அது இப்போ சூர்யா பண்ணார்ல, அந்த ஃப்ரேம் எடுத்து வச்சுக்கிட்டு பாத்தீங்களா நான் பண்ண சூர்யா பண்ணான்னு அது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங். அதை அப்படியே நம்ம விட்டுருங்க, அது வந்து இது பண்ண தேவையில்ல. எனக்கு ஆர்ஜே பாலாஜி இது ஏன் வச்சாருன்னு ஒன்று தோணிட்டு இருந்துச்சு. ஏன்னா இப்போ தெரியும் இந்த வாட்டர்மெலன்ற விஷயத்த வச்சுட்டு ஒரு இது பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும். அந்த சீனு அந்த இதை பண்ணாலே வந்து அவர் தான் பண்ற மாதிரி பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோம். ஆனா அதை ரீக்ரியேட் பண்ற மாதிரி இவர் வச்சிருக்காரு. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா கிட்டத்தட்ட கஜினிக்கும் இதுக்கும் எவ்வளவு நாள் 20 இயர்ஸ் கிட்ட இருக்கும். எனக்கு எந்த டிஃபரன்ஸுமே தெரியல அந்த சாம்ல இல்ல, சாம் அப்படியே அந்த லுக்கு. இன்னொன்று எனக்கு என்ன, இந்த கருப்பசாமி இதில் யூஸ் பண்ண விதம் இருக்குல்ல, கருப்பசாமி வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே. கண்டிப்பா அந்த கருப்பசாமி பாட்டு, அந்த கருப்பசாமி பாட்டு வந்து இந்த அங்க இடி முழங்குது பாட்டு இருக்குல்ல, அது நிறைய வெர்ஷன் எல்லாருக்குமே யாருக்காலும் கூஸ்பம்ஸ் ஆகும். அதனால அது வந்து நிறைய வெர்ஷன் இருக்கு. நீங்க யூடியூப்ல போய் போட்டீங்க அப்படின்னா அது நிறைய வெர்ஷன்ஸ் நிறைய பேர் பாடிட்டு இருக்காங்க. எதை கேட்டாலும் பயங்கரமா இருக்குங்க, எதை கேட்டாலுமே பயங்கரமா இருக்கும். அது இப்போ ஊர் பக்கம் எடுத்தீங்கன்னா நிறைய கருப்பசாமியிலே வந்து நிறைய சின்ன சின்ன பேர் மாத்திலாம் நிறைய தெய்வங்கள் இருக்கு. ஒரு ஊர்லயே அது மாறும், அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அவங்க கும்புற வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனா அந்த என்னமோ அந்த கருப்பசாமின்ற ஒரு டெய்டி வந்து அது ரொம்ப தமிழர்கள் மத்தியில அது ஒரு பிரிக்கவே முடியாத ஒரு கடவுள் தான் அது. அது ஏன்னா எல்லாருக்கும் எமோஷன். அது அவங்க குலதெய்வம் இல்ல அவங்க ஊர்ல கோயில் இருக்கு, அது எல்லாத்தையும் தாண்டி அது வந்து ஒரு கட்டுப்பாடுங்க. கருப்பசாமி கும்பிடுறது வந்து சொல்லுவாங்க, நீங்க நார்மலா எல்லாரையும் கும்பிடுற மாதிரிலாம் கருப்பசாமி கும்பிட முடியாது. அதெல்லாம் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நிறைய இருக்கும். ஏன்னா நீங்க இங்க சொல்லுவீங்கல்ல அசைவம் சாப்பிட்டுட்டு போகக்கூடாதுன்னு ஒரு சில கோயில்கள் சொல்லும் போது அங்க அசைவம் தான் படையலாவே இருக்கும். அண்ட் தென் வந்து சுருட்டு சாராயம் அந்த கான்செப்டே வித்தியாசமா இருக்கும். ஆனா அதை தாண்டி சில விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க பாருங்க. இந்த டைம்குள்ள தான் கருப்பசாமி போய் நம்ம தரிசனம் பண்ண முடியும், அதுக்கப்புறம் போகக்கூடாது. நிறைய இருக்கு, அது ஏகப்பட்ட. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு கடவுள் பத்தி நம்ம யோசிச்சோம்னா அதெல்லாம் உடைச்சு ரொம்ப சாமானிய மனுஷனும் இப்போ படத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஹீரோ சண்டை போட போறாரு, அவருக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பலம் வேணும் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ்னா கடவுள் அந்த கருப்பசாமி தான். ஆமாமா, கருப்பசாமி தான். எனக்கு தில்ல கூட எல்லா இதுலயுமே அந்த கருப்பசாமி அந்த கான்செப்ட் வந்துரும். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அப்படி இருந்த தெய்வங்களை தான் வந்து இன்னைக்கு அப்படி குல தெய்வங்கள், நாட்டார் தெய்வங்கள், காவல் தெய்வங்களை தான் இன்னைக்கு கோயில்களை கொண்டு வந்துட்டு இது எங்க தெய்வங்கள் நீங்க உள்ள வராதீங்கன்னு சொல்ற கான்செப்டை பாக்குறோம் இல்லையா. அதுல உடன்படாத ஒரு ஆள் அப்படின்னா கருப்பசாமி. அவர் எப்பவுமே தனியா இருக்காரு, போலாம் கும்பிடலாம். கருப்பசாமி ஐயனாரு அங்க இந்த பூசாரி அந்த கான்செப்ட் எதுவுமே உள்ள வராது, அரசியல் உள்ள வராது. அங்க யாரு வேணாலும் சாமி கும்பிடலாம், எப்படி வேணாலும் கும்பிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. கிட்டத்தட்ட
அப்படி இருந்த தெய்வங்கள் தான் முருகன் எல்லாருமே. அதை கொண்டு வந்து இவங்க உள்ள வச்சுட்டு அதை விடுங்க, அது வேற அது வேற ஒரு அது ஆர்ஜே பாலாஜி எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு எனக்கு தெரியல. கம் டு சூர்யாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. உண்மையா சொல்ல போனா நாங்க நிறைய ரீசன்ட் டைம்ல சூர்யாவோட பர்த்டேவா அப்படிதான் கேட்கணும். 35th பர்த்டேவா அப்படின்னு 30th ரொம்ப அதிகம் நினைக்கிறேன். 35th ரொம்ப அதிகம். 30th பர்த்டேவா அந்த மாதிரி ரொம்ப அழகா. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.